வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நான் நீண்ட காலம் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள்னா 4. ஒன்று குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு முறை, இன்னொன்னு ராகுவும் கேதுவும் அவர்கள் 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருப்பாங்க. சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் இருப்பார். அப்படிப்பட்ட இந்த 4 கிரகங்களில் குரு பெயர்ச்சியை மட்டும் நம்ம ஏன் ரொம்ப 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 முக்கியமா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, குருவோடைய செயல்கள்லாம் எது? குருதான் தனக்காரகன் 12 ராசிக்கும். குருதான் பணத்தை, பண குவியலை தரக்கூடியவர். குருதான் பதவியை தரக்கூடியவர். குருதான் சுப நிகழ்ச்சியை நடத்தக்கூடியவர். குருதான் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். குருதான் விஐபிகளின் அறிமுகத்தை தரக்கூடியவர். தங்க ஆபரணங்களை குறிக்கக்கூடியவர், மஞ்சளை குறிக்கக்கூடியவர், திருமாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இயற்கை சுப கிரகமான குரு பகவான் ஒருத்தரோட ஜாதகத்துல பிறக்கும் பொழுது வலிமையாக இருந்துட்டா அவரோட வாழ்க்கையின் வெற்றியை 60% குரு ஒருவரே தந்துடுவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவானின் ஒவ்வொரு நகர்வுகளுமே ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படும். அந்த வரிசையில இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு விசேஷமான ஒரு அற்புதமான பலன் உண்டு. காரணம், இந்த வருடம் குரு உச்சம் பெறுகிறார் கடக ராசியில். 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே குரு கடக ராசியில் உச்சம் பெறுவார். அப்படிப்பட்ட உச்சம் பெறும் இந்த குரு பெயர்ச்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி நள்ளிரவு நடக்குது. அப்ப ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து ஓராண்டுக்கு குரு கடக ராசியில் உச்சம் பெற்று பலன்களை அள்ளி அள்ளி தரப்போறார். அப்ப உங்களோட ராசிக்கு தனகாரகன் குரு பொருளாதாரத்தில் எந்த விதமான முன்னேற்றத்தை தரப்போறார்? உங்களோட வேலையில தொழிலில் என்ன விதமான பதவி உயர்வை, சம்பள உயர்வை, இடமாற்றத்தை தரப்போறார்? எவ்வளவு பணத்தை உங்களுக்கு தொழிலையோ வியாபாரத்திலோ வேலையிலோ தரார்? இன்கிரிமெண்ட் தரப்போறாரா? குழந்தை பாக்கியம் தரப்போறாரா? சுப நிகழ்ச்சி எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சியை நடத்தி வைக்க போறாரா? அல்லது உங்களுக்கு பெரிய அளவிலான சொத்து பத்துகளை தரப்போறாரா? உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை நிகழ்த்த போறார் இந்த ஒரு வருடத்தில் குரு பகவான்கிறதா நாம் இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா குரு பார்த்தால் கோடி புண்ணியம், குரு பார்த்தால் கோடி நன்மைலாம் சொல்லுவது அதற்கு காரணமே குருவின் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பலன்கள் தான். குரு பல்வேறு சுப பலன்களை ஒவ்வொருத்தருக்கும் தரதுனாலதான் குரு பயிற்சியை ரொம்ப சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் எதிர்பார்ப்போம். ஆனா ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ கூட நம்ம பயத்தோட எதிர்பார்ப்போம். ஆனா குரு பயிற்சி மட்டும் எல்லாருமே சந்தோஷமா எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சி இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை, எந்தெந்த துறையில் என்னென்ன சிக்கல்களை சரி செய்வதில், என்னென்ன தடைகளை விளக்குவதில் முக்கியத்துவமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு யூடியூப் போய் தானாகவே ரெக்கமெண்ட் பண்ணும். அவங்களும் உங்களை போல இந்த வீடியோவை பார்த்து பலன் பெற முடியும். இதே போல இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு நீங்க ஷேர் பண்ணோம் சோசியல் மீடியாவில நினைச்சீங்கனாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலயுமே நீங்க ஷேர் பண்ணியும் சப்போர்ட் பண்ண முடியும். இந்த குரு பயிற்சியில நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி மேச ராசிக்கு. இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுது? நீங்க மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரமோ, பரணி நட்சத்திரமோ, கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதமோ எதுல பிறந்திருந்தாலும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலா பார்க்க போறோம். குரு உங்களுக்கு 12ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதி. 9ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். அப்ப யோகாதிபதி குரு உச்சம் பெறுகிறார் கடக ராசியில். இந்த கடக ராசி உங்களுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வண்டி, வாகனம், உற்பத்தியை குறிக்கக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்தில் குரு உச்சம் பெற்று 200% வலிமையோடு 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அற்புதமான இடத்துல அமர்றார். இது உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வீடு கட்டும் முயற்சி உங்களுக்கு பலனை தரும். நீண்ட கால கனவு நனவாகும். அப்ப வீட்டு மனை வாங்கலாம், ஒரு கட்டிய வீட்டை வாங்கலாம், உங்க வீட்டை புனரமைக்கலாம், உங்க வீட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டலாம், ஒரு போர்ஷன் ஏதாவது நீங்க இப்ப வாடகைக்கு விடுற மாதிரி ஆல்டர் பண்ணணுமா பண்ணலாம், வீட்டை புனரமைக்கலாம், பழுது நீக்கலாம், நீங்கள் வீட்டுக்கு வர்ணம் அடிக்கலாம். இதை எல்லாம் செய்வதற்கு இந்த குரு பயிற்சி சப்போர்ட் பண்ணும். அடுத்தது, இந்த 4ஆம் இடம் தான் வண்டி வாகனத்தை குறிக்கும்.
வண்டி வந்து சொந்தமா ஒரு பைக்கு கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயமாக மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் நோட் பண்ணிக்கிங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய ஒரு வண்டி வாகனத்தை அமைத்து தரும். ஏற்கனவே ஒரு வண்டி இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணு நினைக்கிறீங்களா? அவர்களுக்கும் பலனை தரும். வண்டியை மூலதனமாக கொண்டு லாஜிஸ்டிக் நிறுவனம் நடத்துறவங்க, கேப் நடத்துறவங்க, டாக்ஸி நடத்துறவங்க, டிராவல் ஏஜென்ட்ஸ் அல்லது டூர் ஆபரேட்டர்ஸ் போன்ற எல்லாருக்குமே அற்புதமான பலனை தரும். இது ஒரு ஜேசிபி வச்சிருக்கிறீங்க, ஒரு புக்லைன் வச்சிருக்கீங்க, ஒரு ட்ரக்கை வந்து நீங்க ரெண்டுக்கு கொடுக்குறீங்க, இது போல எந்த விதமான வண்டி வாகனத்தை மூலதனமாக வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது பொன்னான காலகட்டம். ஒரு வண்டிக்கு லோன் கட்ட முடியாம இருக்கிறவங்க கூட வண்டியின் முழு லோனையும் கட்டி முடிச்சுட்டு கூடுதலாக 1-2 வண்டியை வாங்கி உங்களோட பிசினஸை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்பை இந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சியில் ஏற்படுத்தி தருவார். அடுத்தது 4ஆம் இடம் உற்பத்தியை குறிக்கக்கூடிய இடம்னு சொல்லிட்டோம். இதுல பர்டிகுலரா 4ஆம் இடம் கடகராசிங்கும் போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். டூர் ஆபரேட்டர்ஸ் பெரிய அளவுல வெற்றி அடைவார்கள். உணவு பதப்படுத்தும் தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். இறைச்சியை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்கள், இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். காய்கறிகளை பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய பலன் கிடைக்கும். மஞ்சள் சாகுபடியில் நல்ல லாபம் கிடைக்கும். வாழை சாகுபடியில் மிகப்பெரிய விளைச்சல் ஏற்படும். நீங்கள் எந்த விதமான காய்கறியை பதப்படுத்தினாலும் ஏற்றுமதி செய்தாலும், நீங்கள் இடைத்தரகரிடம் விற்றாலும் நேரடியாக விற்றாலும் மிகப்பெரிய அளவிலான லாபம் கிடைக்கும். அப்ப சிறிய காய்கறி கடை வைத்திருக்கவங்க முதல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்திருக்கக்கூடியவர்கள் வரை அனைவருக்கும் ஒரு அற்புதமான லாபம் தரும் ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு உறுதியாக இருக்கும். அடுத்தது மேச ராசி மேச லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பார் தன்னுடைய 5ஆம் பார்வையால். ஆனா விருச்சிக ராசி என்பது உங்களோட ராசிநாதன் செவ்வாயின் இன்னொரு வீடு. 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். நிறைய பேர் 7ஆம் இடம் வந்து மாங்கல்ய ஸ்தானம், 8ஆம் இடம் எப்படின்னு நீங்க குழப்பிக்கலாம். 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம், 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். அந்த மாங்கல்ய ஸ்தானத்திற்கு அதிபதி யாரு? மங்கள காரகனான செவ்வாய். அந்த செவ்வாயின் வீட்டை, அதுவும் உங்கள் ராசிநாதனின் இன்னொரு வீட்டை குரு பார்ப்பதால் நிச்சயமாக திருமண தடை நீங்கிவிடும். திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருப்பவர்களுக்கு அது சரியாகும். நீதிமன்றத்தில் குடும்ப நல வழக்கு நடக்குதா, அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரும் பாக்கியமும் இந்த குரு பெயர்ச்சியால் மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடமான மகர ராசியை குரு பார்க்கிறார். 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். அப்ப தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் வழியாக வருமானம் பெருகும். வியாபாரத்தில் முடங்கி கிடந்த நிலைமை, தேங்கி கடந்த சரக்குகள் விற்று தீரும். உங்களோட வேலையில் பதவி உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு மட்டுமல்ல, சம்பள உயர்வோடு கூடிய பதவி உயர்வு ஏற்படும். ஒரு நிறுவனத்தை மாத்திக்கலாம், அல்லது வேலையை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன், ஒரு டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்கிறேன், அல்லது வேறு ஒரு வேலைக்கு நான் முயற்சி செய்யறேன், அல்லது புதிதாக ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரின் கனவுகளும் அற்புதமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பை இந்த வருடம் நடக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அப்ப இதை சரியா பயன்படுத்திங்க. ரொம்ப நாளா இன்னைக்கு பிசினஸ் பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம்னு நிறைய ஐடியாவோடவே இருப்பீங்க. ஏன்னா மேசராசிக்காரர்கள் ஒரு தலைமை பண்பு மிக்கவர்கள். எந்த ஒரு காரியத்திலும் சிந்திக்காமல் இறங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மேசராசி மேச லக்னத்திற்கு அற்புதமான இந்த குரு பெயர்ச்சியில் புதிதாக தொழில் தொடங்கும், வியாபாரம் செய்யும் அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு பலனை தரும், வெற்றியை தரும். 10ஆம் இடம் தான் ஒருவருக்கு அற்புதமான வாழ்க்கையை தரும். ஏன்னா அதுதான் கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். அப்ப அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது, அதுவும் உச்சம் பெற்று 200% வலிமையோடு பார்க்கும் பொழுது உங்களுக்கு உறுதியாக உங்கள் வாழ்வாதாரம் மேம்படும். உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ஹோம் அப்ளையன்சஸ் எதை வேணாலும் வாங்கலாம். அது அத்தனையும் வாங்கறதுக்கான அந்த கனவும் ஆசையும் நிறைவேறும். அதற்கான நிதி ஆதாரம் தொழில் வழியாக, வியாபாரத்தின் வழியாக, வேலையின் வழியாக, அல்லது சில பேர் சேல்ஸ்ல கமிஷன் பேசிஸ்ல, இன்சென்டிவ் பேசிஸ்ல வேலை செய்வீங்க. உங்களுக்கான இன்சென்டிவோ அரியர் அமௌண்ட்டோ வராம இருந்தா அதுவும் இந்த காலகட்டத்துல கட்டாயம் வந்து சேரும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியை தன் வீட்டையே பார்க்கிறார். ஏன்னா குருவுக்கு 2 வீடு சொந்த வீடு, ஒன்னு தனுசு, இன்னொன்னு மீனம். அதுல அந்த மீனத்தை பார்க்கிறார். மீனத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். மீனம் உங்களுக்கு 12ஆம் இடம். அப்ப 12ஆம் இடம் விரயஸ்தானமாச்சு, விரயம் நிறைய நடக்குமே. அப்ப இது எப்படி
தவிர்க்கிறது அப்படின்னு சந்தேகம் வரலாம். விரயஸ்தானத்தை குரு பார்த்தாலும் அங்கே தன் வீடாக அது இருப்பதால் அவர் பெரிய அளவிலான பணத்தை கொடுத்து உங்களுக்கான செலவை தருவார். இவ்வளவு நாள் நம்ம ஒரு செலவு வந்துருச்சு, ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் அல்லது ஒரு லோனை கட்டுறதுக்கு பணம் வரல, ஆனா செலவு மட்டும் வரிசையா வந்துச்சு. ஆனா இனிமேல் உங்களுக்கு பெரிய அளவிலான பணத்தை கொடுத்து அதனோடு உங்களுக்கு செலவை கொடுப்பதால் உங்களுக்கு எந்த விதமான பினான்சியல் டைட்டும் வராது. லோன் கட்ட முடியாதவர்களுக்கு கூட இனிமேல் லோனை எளிதாக கட்டுவதற்கான வழிகள் ஏற்படும். உங்களுக்கு அதிக வட்டியில் இருக்கும் கடனை குறைந்த வட்டிக்கு உடனடியாக மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நிறைய பேர் லோன் அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு லோன் கிடைக்காம இருந்திருக்கும், அப்பன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்துல நீங்க ஏற்கனவே அப்ளை பண்ண லோனா இருக்கலாம், புதுசா அப்ளை பண்றதா இருந்தாலும் இப்ப போய் ட்ரை பண்ணுங்க, நீங்க இப்ப போய் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கான அந்த லோன் கிடைக்கும். அதிக வட்டியில் இருக்கக்கூடிய கடன் குறைவான வட்டிக்கு மாற்றலாம். நிறைய பேர் 7.5 சனி நடக்கிறதுனால இந்த தங்க நகை கடனோ எஜுகேஷன் லோன்லாம் வாங்கி கட்ட முடியாம தத்தளிச்சிட்டு இருப்பீங்க. இந்த குரு பயிற்சியிலிருந்து நிச்சயமாக உங்கள் கடன் குறைவதும் உங்கள் கடன் தீருவதும் இந்த குரு பயிற்சியில் உறுதியாக நடக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு வீடு வாங்கணும், தோட்டம் வாங்கணும், ஒரு வீட்டு மனையாவது அட்லீஸ்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், மார்ட்கேஜ் லோன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அதற்கான முயற்சியை செய்யலாம். உங்களுக்கு உறுதியாக லோன் கிடைக்கும். இப்பொழுதே நீங்கள் அந்த லோனை பெற்று பாதியில் நிற்கிற வீடா இருக்கலாம், வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ணமா இருக்கலாம், எஜுகேஷன் லோனாக இருக்கலாம், அல்லது டேர்ம் லோன், பிசினஸ் லோன், மிஷினரி லோன், எதுவாக இருந்தாலும் அதை இந்த காலகட்டத்தில் வாங்கலாம். அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் காலமாக இருக்கு. அப்ப மேச ராசி மேச லக்னத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி அமோகமான குரு பெயர்ச்சியாக இருக்க போகுது. அதுவும் உச்சம் பெற்ற குருவால் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் எண்ணங்களும் திட்டங்களும் நிறைவேற போகுது. இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாடு அல்லது எளிய பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனகரகன் குரு உச்சம் பெற்றிருக்கும் இந்த ஓராண்டு உங்கள் தனஸ்தானாதிபதியான சுக்கிரனின் அதி தேவதையான மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையிலோ அல்லது பௌர்ணமியிலோ போய் நீங்க 6 தேங்காய் உடைத்து தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். லக்ஷ்மியின் எண்ணான 6 தேங்காயை உடைத்து அந்த மூடியில் நெய் விட்டு தீபமேற்றி லக்ஷ்மியை வழிபாடு செய்யுங்கள். இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் நினைத்தது, நீங்கள் ஆசைப்பட்டது, உங்கள் நீண்டகால கனவு, எண்ணம், திட்டம், ஆசை அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக நிறைவேறும். உங்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்களும் சரி, உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களும் வேதனைகளும் உங்களுக்கு நிச்சயமாக தீரும் ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி 12 ஆண்டுக்கு பிறகு வந்திருக்கு. இந்த குரு பெயர்ச்சியை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய எல்லா விதமான சிக்கலும் தீர்ந்து குடும்பத்தில் அமைதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக மேலோங்கும். உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகி ஒரு அற்புதமான வாழ்க்கையை, சகல ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்கு இந்த குரு பெயர்ச்சி பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கட்டும் என்று கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்கும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைத்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு பெருகி ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைய உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானாதிபதியான மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை உங்க நண்பர்கள், உறவுக்காரங்க யார் மேசராசி மேச லக்னத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு, இன்னொரு சிறந்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.